அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபலூடா தான் பார்க்க போகிறோம். அந்த வெயில் நேரத்துக்கு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ஃபலூடா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். பாருங்கள், நான் அதுக்கு வந்து பாதி வாழைப்பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுமாரி ஒரு சின்ன பீஸ் மாம்பழம், அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, கிரேப்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது தர்பூசணி, இது வந்து சப்ஸா சீடு. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டேன், அதுவே இந்தளவுக்கு நிறைய வந்துருச்சு. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜவ்வரிசி வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமானா அது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் சேமியா வந்து நம்ம வந்து ஃபலூடாவுக்கு வந்து ஒரு மாதிரி சேமியா மாதிரி செஞ்சு வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம அதுக்கு இல்லை, அது செய்யலை, அதனால நம்ம சேமியா வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ரோஸ் சிரப்பு நம்ம அன்றைக்கி செஞ்சோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்ல கூலிங்கான பால் வந்து ஐஸில் வச்சு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்து கரைச்சி சில் பண்ண பால் இது. இப்போ நமக்கு வந்து ஐஸ்கிரீம் நம்ம வாங்கி வச்சுக்கல, அதனால் பாலே நல்லா சில்லுன்னு இருக்குது. இதே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸா சீடு கிளாஸில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 பேர் கலவுங்கிறதுனால 2 பேருக்கு இதில் சேர்த்துக்குவோம். அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக சேமியா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை வந்து அந்த நம்ம சிரப் பண்ணினோம் இல்லையா, அதில் போட்டதுனால நல்லா சிறப்பாயிருச்சு. கொஞ்சம் 2 ஸ்பூன் சேமியா சேர்த்துக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குமானா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம பாதாம் பிசின் வந்து வாங்கி வச்சுக்கல, அதுக்கு பதிலாக நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். நல்லா இதுவே பிசின் மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன் சேர்த்துச்சு, சேமியா போட்டுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் சிரப் சேர்த்துக்குவோம். நம்ம பாருங்கள், நம்ம அன்றைக்கி ரோஸ் சிரப் பண்ணோம் இல்லையா, அது கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். அடுத்த பேட்சுக்கு வரணும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்டு போட பிடிக்குதோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாழைப்பழம், ஆப்பிள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மாம்பழம், கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ மாம்பழம் சேர்த்தாச்சு, வாழைப்பழம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தர்பூசணி சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஐஸ்கிரீம் எங்கிட்ட கிடையாது, வாங்கி வச்சுக்கலை, அதனால் நம்ம கூலிங்காக இருக்க பாலே இதில் போட்டுக்குவோம். இப்போ மறுபடியும் ஒரு ரவுண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். மறுபடி கொஞ்சம் சப்ஸா சீடு. இப்போ எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் சேமியா, கொஞ்சம் ஜவ்வரிசி, இதுவே நல்ல பாதாம் பிசி மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த ஜவ்வரிசி நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா பசை மாதிரி இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சம் நட்ஸு போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் சேர்த்துச்சு. மறுபடியும் கொஞ்சம் சிரப் சேர்த்துக்குவோம். இப்போ இருக்கிற பழங்கள்லாம் கலந்து போட்டுடலாம். இப்போ நம்மளோட சில்லான பால் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது வந்து சர்க்கரை போட்டு சீனி சேர்த்த பால் தான் இது. சூப்பரான நம்மளோட ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டால் நல்லாயிருக்கும். எப்போவுமே வீதியில் ஐஸ்கிரீம் வண்டி வரும், இன்றைக்கி வரல. இது மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் சிரப் சேர்த்துக்குவோம்.
இந்த கூலிங் உள்ள பால் உங்களுக்கு போதும்னா இதே கூலிங்கில் விட்டுருங்க. இல்லைன்னா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்மளோட சூப்பரான ஃபலூடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு செர்ரி பழம் போட்டாச்சு. சூப்பரான நம்மளோட ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ரோஸ் கலரில் இந்த ரோஸ் மில்க் சேர்த்ததுனால சூப்பராக இருக்குது. ரோஸ் சிரப்பு சேர்த்ததுனால நல்ல கூலிங்காக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம குடிக்கலாம். இது மேலே ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தோம்னா இது மேலே போட்டுருந்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.